வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, விதி மதி சுவாமிஜி ஞான களஞ்சியம் தொகுப்பு 2ல் 1955 வருஷம் எழுதியிருக்காரு. 1436 பாடலாக என்ன எழுதியிருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒன்று இருக்க சக்தி, ஒளி, வெளிச்சம், சுவை, மனமாய் அணுக்களின் கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றம் ஆகும். இவ்வேக நிலையதனை விதி என்கிறார்கள். அன்றன்று அப்பப்போ அணுக்களின் கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம். நின்று, நீந்தி, ஊர்ந்து, பறந்து, ஆய்ந்து, நினைந்து ரசிக்கும் நிலையே மதி என்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. என்பார்கள், முதல்ல என்கிறார்கள், இப்போ என்பார்கள். என்னன்னு இப்போ சிந்தனை எடுத்துக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒன்று என்ன, ஒன்றான இருக்க சக்தி. ஒன்றுமே இல்லை தான். நீங்கள் எதையுமே கழிச்சினே போங்க. இப்போ நம்ம பிறந்ததே பார்த்தீங்கன்னா, பிறந்ததுக்கு முன்னாடி பாருங்கள் என்ன இருந்துச்சு. நம்ம அப்பா அம்மாவாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியாக இருந்திருப்போம். அப்பா அம்மான்றது 2 ஜீவன். அப்போ தாத்தா பாட்டின்னு சொல்ல இவங்களுக்கு 2, இவங்களுக்கு 2, 4 ஜீவன். இவங்கள தான் நம்ம இருந்திருக்கிறோம். அப்போ அவங்களாம் கழிச்சிட்டே போனோன்னா 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு. தாவரம். அப்போ தாவரத்துக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள். பஞ்சபூதம் முன்னாடி அப்படியே போயிட்டே இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அப்போ அதுக்கு முன்னாடி அப்போ ஒன்றுமே இல்லாத ஒன்றுலேருந்து தான் ஆரம்பித்து அந்த இருக்க சக்தி தான் என்னாச்சுங்க, ஒளியாக, வெளிச்சமாக, சுவையாக, மனமாய் அணுக்களின் கூட்டத்தில் இருக்கின்றது. அணுக்களின் கூட்டமாக இருக்கிறது. அப்ப என்றென்றும் என்ன பண்ணுங்க, மாறுபடா, என்றென்றும் மாறுபடா மாற்றம் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒளியாக, வெளிச்சமாக. இதெல்லாம் எங்கே போச்சு, நமக்குள்ளே தான் வந்திருக்கு. பார்வையாக, காதல் ஒளியாக, வாசனை உணர்வாக, சுவை உணர்வாக, 5 பஞ்சபூதங்கள்லாம் தன்மாற்றம் அடைந்து பரிணாம வளர்ச்சியாக நமக்குள்ளே வந்திருக்கு. அப்போ இந்த மாற்றம் ஆகும். இதுதான் அணுக்களின் கூட்டம். எல்லாமே அணுக்கள் தான். அப்போ என்றென்றும் மாறுபடா மாற்றமாகும். இதில் தான் மாறுபாடு இருக்குன்னா கிடையாது. இதுதான் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. 6வது அறிவுப்படுத்த மனிதனாக வரலாம் தான் வந்திருக்கு. அப்போ இதுவரெல்லாம் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம். இதுதான் என்ன சொல்கிறாங்க, இவ்வேக நிலைதனே விதி என்கிறார்கள். இதுதான் விதி, அவ்வளோதான். இப்படி தான் நடத்து கொண்டு இருக்குது. இதுதான் உண்மை. விதி இறைநிலை இயக்க நீதி சட்டம். இந்த நீதிக்கு யாரும் தவற மாட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் இறைநிலை, இதுதான் இயற்கை சட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்றன்று அப்பப்போ அணுக்களின் கூட்டங்கள் அடைகின்ற பரிணாமம். அப்பப்போ என்ன நடக்குதுங்க, அணுக்களின் கூட்டம் மாறி மாறி பரிணாமம் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம். பரிணாமத்தில் என்ன பண்ணுதுங்க, சிறப்பாக உச்சமாக. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையே. சில பேர் ஒரு விதத்தில் டேலண்டாக இருப்பாங்க. அங்கே ஈனமும் சில பேர் இருக்குது. சில பேர் அறிவில் உயர்ந்திருக்கிறாங்க, சில பேர் அறிவில் குறைஞ்சிருக்கிறாங்க, உழைப்பில் அதிகமாக இருக்காங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. அப்போ அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் எப்படி இருக்கு பாருங்க. நின்று, நீந்தி, ஊர்ந்து, இதெல்லாம் நடக்குதா இல்லையா. ஒரு அறிவு தாவரம் நிற்குது. அப்போ அடுத்தது நீந்துது, மீன்கள் எல்லாமே தண்ணியில். அடுத்தது ஊர்ந்து, இது தண்ணிக்கும் கரைக்கும் வந்து போகுது. பாமை போல ஜீவன்லாம் பார்த்தீங்கன்னா, மீனே சில சமயம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வெளியே வந்து போயிட்டு திருப்பி தண்ணிக்கு போயிடுது. அப்போ தண்ணிக்கும் கரைக்கும் வந்து போகிற மாதிரி வந்து. அப்போ நிலத்தில் வந்தது ஒரு அறிவு தாவரம். அப்போ நின்றது, அடுத்தது நீந்தது, அடுத்தது ஊர்ந்தது, அடுத்தது பறந்தது. பறந்துலாவி, பறந்து உலாவுது, எங்கே பார்த்தாலும் சுற்றுது பறவைகள். அப்போ நாம் யோசித்து பாருங்கள். நாம் கூட குழந்தையில அம்மா வயிற்றுல உருவாகி வெளியே வரோம். வெளியே வந்தோன்னே எப்படி பண்ணுறாங்க, முதல்ல மண் மாதிரி தான் இருக்கிறோம். அப்படியே ஒன்றுமே தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுறோம், கை கால் உதைக்கிறோம் தண்ணியில் போட்ட மாதிரி. அப்புறம் நீந்த ஆரம்பிக்கிறோம்.
கவுந்துன பிறகு. அப்புறம் எழுந்து முட்டி போடுது குழந்தைங்க. அப்புறம் என்ன பண்ணுதுங்க, எழுந்து ஓட ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எவ்வளோ அழகாக சுவாமிஜி கொடுத்துருக்காரு. இதுதானே நம்ம தசாவதாரன்ற விதத்தில் நம்மளுக்கு இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை நம்மளுக்கு விளக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தசாவதாரம் அப்படின்னா அந்த இறைவன் தன்னை ரசிக்க உணர ஆசைப்பட்ட மறு வடிவம் எது அப்படின்னா மனிதன். இதுதான் ஆராய்ச்சி தான். அதாவது நம்ம என்னதான் ட்ரெஸ் பண்ணிட்டோம்னாலும் சொல்லுவாங்க கரெக்டாக தாங்கிறமா வாங்க அப்படின்னு. இருந்தாலும் நம்மளும் ஒரு திருப்தி, கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று கரெக்டாக இருக்கணும். இறைநிலை தன்னை ரசிக்க உணர ஆசைப்பட்ட மறு உருவம் நாம். பாருங்க எவ்வளோ அழகாக இறைநிலை இயற்கை நடத்தியிருக்கு. அப்போ ஆய்ந்து நினைந்து ரசிக்கும், இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு தான் ஆறாவது அறிவுப்படுத்த. ஆறாவது அறிவுனா என்னது? இறைநிலை தான். பஞ்சபூதங்கள் இதுவாக வந்துடுச்சு, அழுத்தம் ஒளி சுவை மனமாக வந்துடுச்சு. அப்போ ஆறாவது அறிவு எதுக்குன்னா மனிதன் தன்னை ரசிக்க இறைநிலை உணர்வு பெறுவதற்காக தான் எடுத்த மறு உருவம். அப்போ தன்னை ஆராய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையே மதி என்பார்கள். அப்போ மதியை நம்ம என்ன பண்ணுங்க, தியானத்தின் மூலமாக இறைநிலை உணர்வு பெறுவதற்காக கொடுத்த அற்புதமான வாய்ப்பு மனிதனுக்கு. தியானம், தவம், அந்த நிலையை நாம் மேற்கொண்டு விதியை மதியால் வென்று வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.